வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றி கொண்டான். எழுச்சி பெறும் வடகிழக்கு முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் தொடங்கி வைக்கிறார். 2 நாள் நடைபெறும் இந்த உச்சி மாநாடு வடகிழக்கு பிராந்தியத்தை வாய்ப்புகளின் பூமியாக முன்னிலைப்படுத்தி உலகளாவிய மற்றும் உள்நாட்டு முதலீடுகளை இருப்பதை நோக்கமாக கொண்டு அமையவுள்ளது. ஒவ்வொரு வடகிழக்கு மாநிலத்தின் முதலீட்டு திறனை வெளிப்படுத்தும் வகையிலும் மத்திய அமைச்சகங்கள் மற்றும் புதுமையான தொடக்க நிறுவனங்களின் முன்முயற்சிகள் மற்றும் பிராந்தியத்தின் தொழில் முனைவோரின் திறமைகளை எடுத்துக்காட்டும் வகையிலும் பிரத்யேக கண்காட்சியும் இம்மாநாட்டில் இடம்பெறவுள்ளது. ஐரோப்பாவிற்கான இந்திய தூதர்களின் பிராந்திய மாநாடு நேற்று பெர்லினில் நடைபெற்றது. இம்மாநாட்டிற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமை தாங்கினார். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை குறித்தும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் பூஜ்ய சகிப்புத்தன்மை மற்றும் மாறிவரும் உலக சூழலில் ஐரோப்பிய நாடுகளுடனான ஈடுபாட்டை ஆழப்படுத்துவதற்கான உத்திகள் குறித்தும் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதி தவளக்குப்பத்தில் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு செல்வம் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியை புதுச்சேரி பாஜக தலைவர் திரு செல்வ கணபதி தொடங்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஜான்குமார், திரு கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட பலர் இப்பேரணியில் கலந்து கொண்டனர். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் அடுத்த 2-3 நாட்களில் தொடங்க வாய்ப்புகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய பீச் வாலிபால் போட்டியில் புதுச்சேரி மகளிர் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. முன்னதாக நடந்த அரையிறுதிப் போட்டியில் கேரள அணியை 21-14 மற்றும் 21-4 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் புதுச்சேரி மகளிர் அணி தமிழக அணியுடன் மோத உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.